தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டருந்தே தொடங்குறேன். அரசியல் ரீதியாக ஓபிஎஸ், செங்கோட்டையன், அதே மாதிரி டிடிவி தினகரன் 3 பேரும் சந்தித்த அந்த நிகழ்வு, அதனை தொடர்ச்சியாக அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த 3 பேரும் சேர்ந்தது அண்ணாமலையினுடைய தூண்டுதலின் பேர் தான். அவர் தான் இதுக்கு பேக் போனா இருந்திருக்கிறார் அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுறப்போ, அமித்ஷாவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நானும் வார்த்தைகளை விட வேண்டி இருக்கும் அப்படின்ற கருத்தை அண்ணாமலை சொல்றார். என்ன நடக்குது? என்ன கால்குலேஷன் போடுறாங்க சார்? அந்த 3 பேரும் ஒரு அணியா இயங்குவோம்னு தெரிவிச்சுட்டாங்க. ஒன்றும் தவறு இல்லை, அரசியலில் சகஜம். அவங்க தனித்தனியா நிக்கிறத விட ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறார். டிடிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னம் வச்சிருக்காரு, கட்சி வச்சிருக்கிறார். அவரோடு இவர்கள் இணைவது என்பது தனியா இருக்கிறத விட தப்பு ஒன்றும் இல்லை. அதில் என்ன செய்ய போறோம்னு இதுவரைக்கும் அவங்க வாயை துறக்காத வரைக்கும் நாம 2 சர்க்கரை அள்ளியோ இல்லை மிளகுப்பொடி அள்ளியோ அவங்க வாயில போடுறதுங்கிறது ஏன் பேசியா என்னை பொறுத்தவரை ஒரு நாகரீகமான அரசியலாக நான் கருதவில்லை. காத்திருக்க தயாராக இருக்கிறேன். காலம் இருக்கிறது தேர்தலுக்கு. தேர்தலுக்கு என்ன செய்வார்கள் என்பதுதானே கேள்வி. இன்னும் 6 மாதம் இருக்கிறது குறைந்தபட்சம். அதனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். ஒன்று, ஒரு கேள்வி முக்கியம். தாவேகாவை பற்றிய உங்களுடைய தலைப்பில் இருப்பதனால் சொல்கிறேன். மிக முக்கியமான கேள்வி. அவர் இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு பிரமாதமாக எதுவும் செய்ய மாட்டார். கரூர் எஃபெக்ட் சிபிஐ, கரூர் தப்பா சொல்லல, நான் சிபிஐன்னு சரியா சொல்றேன். அவரை போய் விசாரிக்கிறாங்க. அந்த சம்பவ இடத்தை முதல்ல விசாரிச்சிட்டாங்க. பார்ட் 1. பார்ட் 2 மற்றவர்களை வேற சுத்தி வெட்டிக்கிட்டு வர்றாங்க மரத்தில். இப்ப கடைசியா அங்கே வருவாங்க, அவங்க திரு விஜய் கிட்ட வருவாங்க. விஜய் கைது பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்லலை. சிபிஐக்கு அது பிராக்டிஸ் கிடையாது. கேஸ் போடுவாங்க, கைது பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க கைது பண்ணி ஒரு சிம்பதி வேவ் வந்துடும், ஒரு 20% ஓட்டு அதிகமாயிடும்னு யாராவது கனவு கண்டா அந்த கனவு தவறு. ஆனால் அவரைத்த 2 கேள்விதான் சார் அந்த எல்லார்கிட்டையுமே. இந்த 3 பேர், மதியழகன், இவர் எல்லார்கிட்டையுமே 3 கேள்விதான், 1.5 கேள்விதான். அவரு எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்னு யாரு முடிவு பண்ணது? சென்னையிலிருந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு, வேலுசாமிபுரம் பொதுக்கூட்டம் போவதற்கு எத்தனை மணிக்கு வருவார்கள் என்று நீங்கள் கூட இருந்தவர்கள் எதிர்பார்த்தீர்கள்? என்னென்ன ஏற்பாடு செய்திருந்தீர்கள்? இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட இருந்தவங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் முதலியே சொல்லிட்டார், பாண்டிச்சேரிக்கார், அவர் இட்டு போறதுதான் கஷ்டம்னு. கோர்ட்லையும் சொல்லிட்டார். எல்லாம் மதியம் கேளுங்க சார், எல்லாம் என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டார். நிர்மல்குமாரும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள போவதில்லை. அந்த கேள்விக்கு திரு விஜய் பதில் சொன்ன யாரு வேணா எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ சிபிஐ மூலமாக ஒரு நெருக்கடியை தாவேகாவுக்கு உருவாக்கி அதன் மூலமாக கூட்டணிக்குள்ள நகர்த்தக்கூடிய ஒரு லாஜிக் பாயிண்ட் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கான்னு கேட்கிறேன் சார். அவங்க தன் கடமையை செய்வாங்க. இன்ஃபேக்ட் கைது பண்ண மாட்டாங்கன்னே நான் சொல்லிட்டேன். அவங்க மெத்தடு கிடையாது. இன்கம் டாக்ஸும் சிபிஐயும் வழக்கு போடுவாங்க கைது பண்ற அவங்க. அதனால் அவங்க கடமையை செய்தாலே நடிகர் பயந்துக்குவாரு. இவ்வளவுதான் நான் சொல்றேன். பயந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? எதுவும் செய்ய மாட்டார். இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு அமைதியா இருப்பார். இன்னும் யாரோட போய் ஜாயின் பண்றாங்க? இப்ப இதே 3 பேர் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குதா? எந்த விதத்துல மக்கள் ஆதரவு வருகிறது? அதை எப்படி ஒன்று திரட்டுகிறார்கள்? டிடிஏவை முன்னாடி நிறுத்தலாம், ஓபிஎஸ் முன்னாடி நிறுத்தலாம், செங்கோட்டையனை முன்னாடி நிறுத்தலாம், இன்னும் யாராவது கூட நிறுத்தலாம். அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு தீவிரமான முடிவெடுப்பார். இப்பதான் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு எதுவும் தெரியல,
அவர்கள் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போதான் முதல்ல பவுன்சர் வச்சிருந்தவர் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் வச்சு ஒரு அணி போட்டு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, நம்ம கூட உள்ள ரசிகன் பிரச்சனையை உண்டாக்குவானே தவிர அவனால் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இப்போதான் கிட்டத்தட்ட 2 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க இல்லையா, ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தலாம், செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தலாம், டிடிவி தினகரனை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னா இந்த முன்னிலைப்படுத்துறது யாரு? அணிக்காகவா கூட்டணிக்காகவா? என்ன லாஜிக்ல சொல்ல? அந்த 3 பேரும் தானே சார் முடிவு பண்ணணும். இதுல அண்ணாமலைக்கு ரோல் கிடையாது இந்த முன்னிலைப்படுத்துற விஷயத்துல. விஜய்க்கும் எந்த ரோலும், அவர் யார் கூட சேருவார் சேர மாட்டாருங்கிறது தனி கேள்வி. இவர்கள் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 3 பேர் ஒரு டீம், 3 பேர் சேர்ந்து முன்னிலைப்படுத்த, இப்போ ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தப்படுறார், டிடிவி தினகரன் முன்னிலைப்படுத்தப்படுறார், செங்கோட்டையன் முன்னிலைப்படுத்தப்படுறாருன்னா என்ன காரணத்துக்காக முன்னிலைப்படுத்துவாங்க? அவங்க ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆகிறதுக்கு, அந்த கூட்டணி வந்து தாவேகாவோடையோ நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு இன்னும் தெளிவா சொல்லல. சொன்ன பிறகுதான் நாம உள்ள போக முடியும். அதை சொல்லிட்டு தான் நான் இதை சொன்னேன் உங்களுக்கு. அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட்டணியை எதிர்த்து வேலை செய்வதாக இருந்தால், திமுக கூட்டணியை எதிர்த்து வேலை செய்வதாக இருந்தால், அந்த 3 பேருக்குள்ள ஒருத்தருக்கு தலைமை பொறுப்பு அவங்க கொடுத்தாகணும். 3 பேரும் தலைவர்கள் 3 அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா வீணா போயிடும் அரசியல். நான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசலை. இதுல கட்சி வச்சிருக்கிறது டிடிவி, ஓரளவுக்கு வாக்கு வாங்கி காமிச்சிருக்கிறார். அவரு சொன்னாரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தில், நான் ஓபிஎஸ் கையை இருட்டில் கூட பிடிச்சிக்கிட்டே கூட போவேன்னு சொல்லிருக்கேன். அதை கரெக்டா இருந்தா இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல டிடிவி இருந்தால் அவர் ஓபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாள் முதலமைச்சர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒரு சீனியர் மேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து செங்கோட்டையனுடைய தலைமை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவுன்னு நான் கருதுறேன். செங்கோட்டையன் சொல்றாரு, அதிமுகவுக்குள்ளேயும் வாரிசு அரசியல் அப்படின்றது வந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தேர்தலுக்குள்ள களப்பணி ஆற்றுவோம் அப்படின்ற கருத்தை 3 பேருமே சொல்றாங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் துரோகி அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குள் வாரிசு அரசியல், மகன், மைத்துனன், மாப்பிள்ளை, இந்த ஃபார்முலாவுக்கு தான் ஒரு இபிஎஸ் பணிஞ்சு இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஒவ்வொன்றா பதில் சொல்றேன். 2-3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க சார். வாரிசு அரசியல்ங்கிறது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வாரிசு அரசியல் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்றது தலையிடுகிறார்கள்ங்கிற வார்த்தையை தான் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் அவர் பயன்படுத்தினா நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஓடி போக விரும்பலை. இங்கே கலைஞர், அவருடைய மகன் திரு ஸ்டாலின், அடுத்த மகன் திரு உதயநிதி, திரு இன்பநிதிக்கும் உள்ள கொண்டு வரத்துக்கான ஏற்பாடுகள். ஒரு அமைச்சர் பேசினார், 7 தலைமுறையாக இருந்தாலும் ஒரு கட்சிக்காரன் அவரை அப்படித்தான் ஆதரிப்போம் நாங்கள், அந்த குடும்பம். இது வாரிசு அரசியல். இது அவர் என்ன சொல்றார், தலையிடுகிறார்கள்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். சார், உண்மையாக இருக்கலாம். நான் செங்கோட்டையனை தவறாக பேசணுங்கிறது என்னுடைய ஆன்சைட்டி இல்லை. தலையீடு எல்லா கட்சியிலும் இருக்கும், எல்லா கட்சியிலும், எல்லா ஆர்கனைசேஷன்லையும். ஆனால் கட்சி நலனுக்காகவும் தலையிடலாம். இதை செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எப்பா அந்த பக்கம் போதப்பா, இந்த பக்கம் போன்னு சொன்னான்னா தலையிடுவதுதான் அது. தமிழ்மணி இந்த பார், இங்கே போகாது, இந்த பக்கம் போ, இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் அவரை தப்பாக சொல்ல விரும்பலை. செங்கோட்டையனை ஒரு இன்சிடெண்ட் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா, இதை நாங்கள் செய்ய இருந்தோம், இதெல்லாம் ஒரு பொதுவான லூஸ் குற்றச்சாட்டு, யார் மேலே வேணால் சொல்லலாம். அதனால் அது ஏதாவது அவர் இன்னொன்று செய்கிறாங்க இன்னது செய்கிறாங்கன்னு சொன்னார்னா அது இல்லை. அதில் தான் ஒரு பக்கம் பாஜகவினுடைய திட்டமாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எழக்கூடிய விமர்சனம் என்பது அதிமுகவை பலகீனப்படுத்தி அதன் மூலமாக பாஜக வளருதல் அப்படின்றது. இப்போ நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள்லாம் பார்க்கிறப்போ செங்கோட்டையனுடைய தொடர்ச்சியான தாக்குதல் அதிமுகவை பலகீனப்படுத்தி அதன் மூலமாக அண்ணாமலை, டிடிவி தினகரன்,
ஓபிஎஸ், செங்கோட்டையன் 4 பேரும் சேர்ந்து ஒரு அணியாக மாறி அண்ணா விஜயை உள்ளே அழைத்து அது ஒரு தனி அணியாக மாற்றி செக் வைக்கிறது அப்படின்ற ஃபார்முலா இருக்கா? எனக்கு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சார். பிஜேபி இவ்வளவு ஓப்பனா கூட்டணி இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. திரு அண்ணாமலையும் சொல்லிட்டார் இவர் முதலமைச்சர் அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையில் ஒரு ஆல் இண்டியா கட்சி, மத்திய ஆளுங்கட்சி, அவங்க மனசில் இருக்கலாம். நாளைய காலத்தில், நாளைக்கு மறுநாள் அதுக்கு நடக்கலாம். அது அரசியல். ஒன்றும் தப்பே சாவர வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கானா எந்த கட்சிக்காரனா உன் கூட தான் நிற்பேன் இல்லை. ஆனால் இந்த 26 தேர்தலில் அப்படி அவர்களுக்கு எந்த விதமான எண்ணமும் தூரத்தில் கூட இருப்பதாக என் கண்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவன் என்ற அடிப்படையில் படவில்லை. ஏன்னா யாருக்கும் இவங்க 3 பேரால பெரிய அளவுக்கு ஒன்னா ஓட்டு வாங்கி, திரு செங்கோட்டையனால 2 தொகுதியில் ஓட்டு வாங்க முடியலாம், ஓபிஎஸ்ஸால ஒரு 10 தொகுதியில் ஓட்டு வாங்க முடியலாம், இவரால் ஒரு 10-15 தொகுதியில். அதை தாண்டி ஒரு பேன் தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற உதயசூரியன் சின்னம் இருக்கு, மறுப்பதற்கில்லை, இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. இதை எதிர்த்து அவர்கள் இதெல்லாம் பிஜேபிக்கு மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க காலப்போக்கில் செய்யலாம். இன்றைக்கு அந்த எண்ணம் இருப்பதாக நான் கருதவில்லை.